இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் how to do reorder management through Tally Prime, right? So இந்த செஷன் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது Asset Integrated Info System. So for Tally related product like Tally Silvers, Gold, Tally Server மாதிரியான ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, Tally related supports like TSS இல்லை Tallyல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் லைக் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாவது என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு டிடிஎஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, இஏவே பில், இன்வாய்ஸ், வாட்ஸ்அப் கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரியான சப்போர்ட்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரீச் பண்ணணும்னா www.assettally.com அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ என்னோட பேர் மணிகண்டன், நான் இந்த சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் ஜெனசிஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டாபிக் ஹவு டு டூ ரீஆர்டர் மேனேஜ்மெண்ட் த்ரூ Tally Prime, ரைட்? ஸோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்டா இருந்தீங்கன்னா எந்த ஒரு நியூ ஃபீச்சரும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பெட்டர் யூ டேக் அ பேக்கப் ஆஃப் யுவர் Tally டேட்டா அண்ட் உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட், உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு புது ஃபீச்சரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ கீ பாயிண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் வந்து டாலியில் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்சோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்ன, அந்த பர்ச்சேஸ் ஆர்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தியும் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். நம்பர் 2 வந்து கீ பாயிண்ட்ஸ் டு கன்சிடர் ரீஆர்டர் லெவல். அதாவது ரீஆர்டர் லெவல் அப்படின்றது எதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், அந்த ரீஆர்டர் லெவல் ஃபிக்ஸ் பண்ணணும்னா வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும், வேற என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலாக டாலியில் ரீஆர்டர் லெவலில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், அண்ட் தென் இதனுடைய பர்பஸ் என்ன. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த ரீஆர்டர் லெவல் அப்படின்றதோட பர்பஸ் வந்து நம்ம எவ்வளோ ரீஆர்டர் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஏன் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ் பண்ணுறது ஸோ இம்பார்ட்டன்ட், அதுவும் டாலியில் நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ராக்கிங் யுவர் PO டு பர்ச்சேஸ். ஓகே, நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுல இருந்து அந்த மெட்டீரியல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அது வரைக்கும் நமக்கு அதை ட்ராக்கிங் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷனா இருந்தீங்க அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை கேட்பாங்க, அந்த மெட்டீரியல் நம்ம கையில இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை வந்து இந்த கஸ்டமருக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ப்ராப்பரா PO பிளேஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நம்ம பிசினஸையும் நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனா நம்ம PO பாஸ் பண்ணாம ஒரு சப்ளையர் கிட்ட ஒரு மெட்டீரியல் நம்ம ஓரலா கேட்டு அவர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி, ஆனா சொன்ன டெட்லைனுக்குள்ள அவர் அந்த மெட்டீரியலை கொடுக்கல, திரும்ப நம்ம அவர்கிட்ட போய் நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக் கேட்டேன் நீங்க இன்னும் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி, இல்ல சார் நீங்க கேட்டதை நான் மறந்துட்டேன், இல்ல நீங்க கேட்கலன்னு அவர் சொல்லி, இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் இல்லையா, இதை வந்து பிரேக் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். சில ஆர்கனைசேஷன்ல இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. PO வந்து டாலியில பிளேஸ் பண்ணி அதனுடைய அக்னாலஜ்மெண்ட்டை அந்த சப்ளையருக்கு அனுப்பாம ஓவர் த ஃபோன் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றது, ஆர் வந்து ஓரலா அவங்க கிட்ட வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த சப்ளையர் கிட்ட தான் நம்ம அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணமான்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட அவங்க கிட்ட இருக்காது. மல்டிபிள் சப்ளையர்ஸ் கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. குவான்டிட்டி வேற வேற குவான்டிட்டி பிளேஸ் பண்ணிடுவோம். ரேட்ஸ் வந்து நம்ம வேற ஒரு ரேட்ல வந்து அந்த ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல நம்ம ஓவரலா ஒரு ரேட் சொல்றோம், எனக்கு இந்த ப்ராடக்ட்டை 25 ருபீஸ்க்கு கொடுங்க பர் நம்பர்ஸ் அப்படின்னா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அவர் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாரு, நம்ம 30 ருபீஸ்க்கு தான் சொன்னோம்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அட்லாஸ்ட் நமக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பும் பொழுதோ இல்ல பர்ச்சேஸ் பில் கொடுக்கும்பொழுதோ அதை பார்த்தா நமக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், அதை அவர்கிட்ட பேசும்பொழுது அவருக்குமே அது வந்து ஷாக்கிங்கா இருக்கும், ரைட்? அண்ட் தென் வந்து கம்ப்ளீட்டா இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்றதுக்கும் நமக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஆர்டர் ப்ராசஸிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பரா ஆர்டர் பிளேஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வரோம், அதன் மூலமா நம்ம வந்து எக்ஸஸ் மெட்டீரியல் வாங்கல, இல்லை மெட்டீரியல் ஷார்டேஜ் இல்லை, ஒரு கஸ்டமர் கேட்ட மெட்டீரியல் நம்மளால சப்ளை பண்ண முடியாம போகுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மெட்டீரியலை எப்படியாவது வாங்கணுன்றதுக்காக அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது கடைசியா எங்க போய் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஃபண்டை வந்து ஃபாஸ்டா சோர்ஸ் பண்றது, எமர்ஜென்சிக்கு மெட்டீரியல் வாங்கும்பொழுது ஒரு சப்ளையர் வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டாரு, அதுக்காக நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பயன்படுத்துற மாதிரி ஆயிடும். எல்லா சுச்சுவேஷனையுமே அவாய்ட் பண்றதுக்கு தான் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ப்ராப்பரா நம்ம மேனேஜ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு டாக்குமெண்டா நம்ம இஷ்யூ பண்ணும்பொழுது அந்த சப்ளையருக்குமே இது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட். அதுல வந்து என்ன ப்ராடக்ட் கேட்குறோம், என்ன குவான்டிட்டியில கேட்குறோம், என்ன ரேட்ல கேட்குறோம், அண்ட் எஸ்பெஷலி அந்த ப்ராடக்ட் வந்து எந்த டேட்டுக்கு நமக்கு வேணும் அப்படின்றத வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்லேயே ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ட்ரேடிங் ஆர்கனைசேஷன். ஈவன் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ப்ராசஸ் தி பர்ச்சேசஸ் ப்ராப்பர்லி, ரைட்? ஸோ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையரை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ளையர் கிட்ட மெட்டீரியல் கேட்குறாரு இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி, லீகல் கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஃபியூச்சர்ல அந்த சப்ளையர் மெட்டீரியல்ஸ் அனுப்பி வேற ஒரு ப்ரைஸோ வேற ஒரு குவான்டிட்டியோ இல்லை அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெக் எல்லாம் மாற்றி அனுப்புறாரு, குவாலிட்டி மாறி இருக்கு அப்படின்னும் போது கூட நம்ம வந்து லீகலாக அவங்களை அப்ரோச் பண்றதுக்கு நம்ம கையில ஒரு எவிடன்ஸ் இருக்கும், ரைட்? இதையே வந்து ஒரு சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க, செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவருக்குமே இது ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான். நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல் கேட்டு ஒரு சப்ளையருக்கு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் கேட்டு மெயில் பண்ணிருக்கோம்னா அதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குறாருன்னு போது அவருமே அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு, அவருக்குமே சேஃபா தான் இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து மெட்டீரியல் அனுப்பின பிறகு நம்ம வந்து இல்ல இந்த மெட்டீரியல் நான் கேட்கவே இல்லைன்னு சொன்னா அவருக்கும் ப்ராப்ளம் இல்லையா? அதனால அதே மாதிரி இந்த ஆர்டர் ப்ராசஸிங் எல்லாமே மெட்டீரியல்ஸை டெலிவரி பண்ணும்பொழுதும் அதுக்கு அகெயின்ஸ்டா இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணும்பொழுதும் ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளா அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருந்ததுன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை பிளான் பண்றதுக்கும் ஈவன் வந்து ஒரு லேபர் காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குமே இவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல் தான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரும் ரீஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டூலும். ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி லேபர் எல்லாம் அசைன் பண்ண பிறகு ஒரு ரா மெட்டீரியல் ஷார்டேஜ் இருந்தது, இல்ல வர வேண்டிய ரா மெட்டீரியலுக்கு பதிலாக வேற ஒரு ரா மெட்டீரியல் வந்துருச்சு, அதுல குவாலிட்டி இல்லை அப்படின்னும் பொழுது அகைன் அந்த லேபர் வந்து காஸ்ட் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், அன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடும், வந்திருக்க லேபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம ப்ராப்பரா வேஜஸ் கொடுக்கணும், அவங்களோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டிக்கு அவங்க அன்னைக்கு ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ இதுதான் ரீசன் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டரை ப்ராப்பரா டேலில இருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது. கமிங் டு ரீஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் நம்ம கையில வந்து நம்ம ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணுவோம், அந்த ரா மெட்டீரியலை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அகைன் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து சைக்கிள் போயிட்டே இருக்கும். நம்ம கையில எவ்வளவு ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் பொழுது நம்ம அகைன் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின். அதுதான் ரீஆர்டர் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள். நம்ம கையில மெட்டீரியல்ஸ் இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி கையில இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரீஆர்டர் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் மாதிரி உங்களுக்கு திரும்பவும் நம்ம அந்த ப்ராடக்டை ரீஸ்டாக் பண்றதுக்கு ஆனா ஒரு ட்ரிகர். ஸோ இப்போ நார்மலா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பெட்டி ஷாப்லேயே பார்க்கலாம், அவங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட்ஸோ இல்லை வந்து ஒரு ஷாம்பு பேக்கெட்டோ சேல் பண்ணா கூட அவங்க கையில வந்து ஒரு 15 பிஸ்கட்ஸ் பேக்கெட் இருக்கும் பொழுது அடுத்த 2 நாளுக்குள்ள எவ்வளவு சேல் ஆகுன்ற ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ணி எவ்வளவு ஐட்டம்ஸ் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா எவ்வளவு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும்ன்றதும். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து அவங்க மேனேஜ் பண்றதுனால தான் அந்த பிசினஸ் அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதே தான் நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம இந்த ரீஆர்டர் அப்படின்ற ஒரு டூல் மூலமா மேனேஜ் பண்ண போறோம். ஓகே, கிரிட்டிக்கல் இன் அவாய்டிங் ஸ்டாக் அவுட்ஸ். தேவைப்படும் போது ஸ்டாக் கையில இல்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் முன்னாடி நமக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணோம். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருந்தால் ப்ரொடக்ஷனை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். சுற்றி இது எல்லாமே எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல தான் ப்ராப்ளமாக வந்து நிற்கும். ஃபண்ட் ஃப்ளோவில் ப்ராஃபிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது கிரியேட் பண்ணும், ரைட்? சரி, அப்போ ரீஆர்டர் பிளேஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும், ரீஆர்டர் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், என்னோட பெட்டி ஷாப்பில் ஒரு 15 பிஸ்கட்ஸ் பேக்கெட் இருக்கும்பொழுது அடுத்த ஆர்டரை அவங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா வேற என்னென்ன விஷயங்கள் அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டெய்லி அவங்களுக்கு எவ்வளோ சேல் ஆகும், அடுத்து வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் என்னைக்கு அந்த மெட்டீரியல் நமக்கு வரும் அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் ஒரு 15 பிஸ்கட்ஸ் பேக்கெட் இருக்கு, எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 5 பேக்கெட் தான் சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் எனக்கு 3 நாள் கழிச்சு தான் எனக்கு ஸ்டாக் வந்து வரும் என்னோட சப்ளையர் கிட்ட இருந்து அப்படின்னா நான் இன்னைக்கே ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் 2 நாள் வந்து அந்த கன்சம்ஷனுக்கு சரியா இருக்கும், பேலன்ஸ் குவான்டிட்டி நம்ம கையில இருக்கும். அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சப்ளையர் வந்து ஒரு நாள் டிலே ஆகலாம், அன்னைக்கு வந்து அவருக்கு டெலிவரியில ப்ராப்ளம் வரலாம், மழை வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் சீசனல் டிமாண்டா இருக்கும், நமக்கு டெய்லி 5 பேக்கெட்ஸ் தான் மூவ் ஆகும். நம்ம அந்த செகண்ட் டே வந்து ஒரு 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 திருவிழா இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, நிறைய பேர் கூட்டம் கூடுவாங்க அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸஸாவே சேல் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அதையுமே நான் மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ரீஆர்டர் குவான்டிட்டியை வந்து நான் டிஃபைன் பண்ணுவேன், ரைட்?
இது எல்லாத்தையும் விட இந்த சப்ளையர்ஸ் உடைய ரிலையபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். சம் சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்க்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க, இல்ல ஒரு 4 வாட்டி கரெக்டா சப்ளை பண்ணாங்கன்னா 5வது வாட்டி டிலே பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம 100 நம்பர்ஸ் கேட்கறோம்னா எல்லா வாட்டியும் 100 நம்பர்ஸ் அனுப்பிட்டாலும் ஒரு சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா 80 நம்பர் அனுப்புவாங்க. சார் எங்ககிட்டயே ஷார்டேஜ் இருக்கு, இன்னும் 2 நாள் கழிச்சு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம ரீஆர்டர் லெவலை வந்து டிஃபைன் பண்ணணும். சரி, இதை நம்ம டாலியில எப்படி பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் ப்ராசஸிங்கை நம்ம எனேபிள் பண்ண போறோம். சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம எனேபிள் பண்ண போறோம். நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து டைரக்டா பண்ணாம நம்ம வந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி அந்த ஆர்டருக்கு வந்து நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குற ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். நம்பர் 2 வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து எவ்வளோ ரீஆர்டர் பண்ணணும், எவ்வளோ வந்து குவான்டிட்டி கையில் இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ணணும் இன்டர்னலா. இது எதெல்லாம் பேஸ் பண்ணிருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் இது வந்து காஸ்ட்டையும் பேஸ் பண்ணி தான். நான் வந்து எனக்கு மெட்டீரியல்ஸ் வந்து தேவைன்றதுக்காக மொத்தமாக வாங்கிட்டு என்னோட சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸும் வரலாம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி சப்ளையர் சப்ளை பண்ணலன்றதுக்காக அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பெல்லாம் நமக்கு இந்த ஒர்க்கிங் கேப்ல வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் பிளானே இருக்காது, அப்பயே நம்ம தேவையில்லாம மெட்டீரியல்ஸை வாங்கி டம்ப் பண்ணணும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த டைம்ல வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் கம்மியா நடக்கும், எனக்கு வந்து சேல் கம்மியா நடக்கும். சீசனல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேலும் அஃபெக்ட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணணும், காஸ்ட்டையும் மைண்ட்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், எவ்வளோ மினிமம் ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை வந்து நம்ம டாலியில் டிஃபைன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து டாலி வந்து நமக்கு இன்ஸ்டன்டா எல்லா ரிப்போர்ட்ஸையுமே கொடுத்துரும். எப்படி நம்ம வந்து ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் ரிப்போர்ட்டை பீரியாடிக்கலா டாலியில் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த ரீஆர்டர் லெவலை வந்து டெய்லி பேசிஸ்ல ரீஆர்டர் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது இன்னைக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம கையில் இருக்கு, எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருந்தால் நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணணும், இதை வந்து டாலி ஒரு சஜஷனாகவே நமக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கும். டெய்லி பேசிஸ்ல நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி இன்னைக்கு எந்த ஆர்டர் மெட்டீரியலுக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்றதை டிஃபைன் பண்ணணும். ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். ஓகே, ஸோ டாலியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பரத் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டாக் சம்மரி நான் காட்டுறேன். என்னோட ஸ்டாக் சம்மரியில் என்கிட்ட ஃபியூ ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லா ஐட்டமும் எவ்வளோ குவான்டிட்டி என் கையில் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு அப்படின்றதையும் நான் இந்த ஸ்டாக் சம்மரியில் காமிச்சிருக்கேன். ரைட்? ஐம் டீலிங் வித் ஏர் கண்டிஷனர்ஸ். நான் 4 ப்ராடக்ட் தான் டீல் பண்றேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்போ என் கையில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்றத நான் ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கேன். இப்போ நான் பண்ண போறது என்னன்னா ரீஆர்டர் லெவலை வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்னா நமக்கு வந்து ஏசி எல்லாமே சீசனல் ப்ராடக்ட் தான். ஸோ ஏசி வந்து நமக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும் நமக்கு தெரியும், டெய்லி நமக்கு எவ்வளோ சேல் ஆகும், ஆவரேஜாக தான், அக்யூரேட்டாக கிடையாது, ஆவரேஜாக தான். அட் த சேம் டைம் வந்து நான் இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணால் என்னைக்கு அந்த சப்ளையர் வந்து நமக்கு அனுப்பி வைப்பாரு, 10 டேஸ் 15 டேஸ் 20 டேஸ்னு அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். அதையும் நான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் இன் பிட்வீன்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடே வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னா குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் பண்ணணுன்றதை நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ரைட்? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி டாலியில் நம்ம வந்து ஆர்டர்ஸை வந்து ரீஆர்டர் லெவலை வந்து செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டாலியில் ரிப்போர்ட்ஸாக வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. இந்த ஃபீச்சரை நான் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆர்டர் ப்ராசஸிங்கையும் நான் எஃபெக்டிவாக பண்ணால் தான் ரீஆர்டர் லெவலை வந்து நான் எனேபிள் பண்ண முடியும். அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாலியில் வந்து உங்களுக்கு எஃப்ளூவன்ட் ஃபீச்சர்ஸில் போய் நம்ம எனேபிள் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். பேசிக் ஃபீச்சர்ஸ் லைக் டாலியில் வவுச்சர் என்ட்ரி பாஸ் பண்ணுறது, சேல்ஸ் பர்ச்சேஸ் மாதிரியான பேசிக் என்ட்ரிஸு, இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டாக் சம்மரி, P&L, பேலன்ஸ் ஷீட் மாதிரியான பேசிக் ரிப்போர்ட்ஸு, பேங்க் ரெக்கன்சிலேஷன் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனேபிள்டாக தான் இருக்கும். அட்வான்ஸாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காஸ்ட் சென்டராக இருந்தாலும், ஜிஎஸ்டியாக இருந்தாலும், டிடிஎஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எஃப்ளூவன்ட் ஃபீச்சர்ஸில் போயிட்டு எனேபிள் பண்ணணும். ரைட்? அதுக்கப்புறமா தான் உங்களால் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வவுச்சர் டைப் தான். ஸோ இந்த வவுச்சர் டைப் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ல நம்ம எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பர்ச்சேஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும், சேல்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். ரைட்? இதை நான் எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் எனேபிள் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு F10 அதர் வவுச்சர்ஸ்குள்ள போகும்பொழுது நம்ம கையில் இருக்கிற எல்லா வவுச்சர்ஸும் அந்த லிஸ்டிங்ல வரும். அதுல ஸ்பெசிஃபிக்கா இது வரைக்கும் நம்ம எனேபிள் பண்ணாம இருக்கிற வவுச்சர்ஸ் எல்லாமே ஷோ இன்ஆக்டிவ் கேட்டகரியில இருக்கும்.
ஸோ இந்த inactive கேட்டகரிக்குள்ள போனீங்கன்னா ஆர்டர் வவுச்சர் செக்மெண்ட்ல பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ஜாப் ஒர்க் இன் ஆர்டர், ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர் எல்லாமே இருக்கும். இது நீங்க வேணுன்ற வவுச்சர் டைப்பை எனேபிள் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ தேவையில்லாம எல்லா வவுச்சர் டைப்ஸையும் நீங்க எனேபிள் பண்ணிக்காதீங்க. தேவையான வவுச்சர் டைப்ஸை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வவுச்சர் டைப்ஸே பார்த்தீங்கன்னா டாலியில மொத்தம் 24 டிஃபால்ட் வவுச்சர் டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதை எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், ஆர்டர் வவுச்சர்ஸ் அண்ட் பேரோல் வவுச்சர்ஸ். சரி, இதுல நான் ஏன் இந்த கேட்டகரைசேஷன் பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசுறேன்னா, அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது போத் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ வந்து நார்மல் பேமெண்ட் ரிசிப்ட்லாம் போறீங்கன்னா இட்ஸ் அன் அக்கவுண்டிங் வவுச்சர். உங்களுடைய காசு வெளியில போறது, காசு உள்ள வர்றது, இல்ல நம்ம ஒருத்தருக்கு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், இல்ல ஒருத்தர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அக்கவுண்டிங் வவுச்சர் செக்மெண்ட்ல வருது. அதுலயே பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அப்படின்றது அக்கவுண்டிங் as well as inventory ரெண்டுமே இன்டெகிரேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி அன் இன்வென்ட்ரி வவுச்சர். இந்த வவுச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய கஸ்டமருக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் டெலிவரி ஆஃப் மெட்டீரியல். ஓகே, இட் டசன்ட் மீன் தட் நான் கஸ்டமருக்கு குட்ஸ் சேல் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ நான் டெலிவரி நோட் வவுச்சரை யூஸ் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் கஸ்டமருடைய லெட்ஜர் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அக்கவுண்டிங் புக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. And coming to the third option, order vouchers. Order vouchers பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெய்தர் அன் அக்கவுண்டிங் வவுச்சர் நார் அன் இன்வென்ட்ரி வவுச்சர். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது அக்கவுண்டிங் புக்ஸும் அஃபெக்ட் ஆகாது, இன்வென்ட்ரி புக்ஸும் அஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்டாக் சம்மரில் அதனுடைய இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நான் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணிருக்கேன், அந்த மெட்டீரியல் என் கைக்கு வரல. அதனால நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே என்னோட ஸ்டாக் சம்மரியில் அந்த வேல்யூ ஆட் ஆகுமா, இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆட் ஆகாது. சிமிலர்லி த சேல்ஸ் ஆர்டர் ஆல்சோ. நான் சேல்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே என் கஸ்டமருக்கு விற்கிறேன்னு கேட்டா கிடையாது. ஆர்டர் வந்து என் கஸ்டமர் கிட்ட இருந்து வந்திருக்குன்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். அதனால அது என்னோட ஸ்டாக் சம்மரியை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் ஃபைனல் நமக்கு இருக்கிறது பேரோல் வவுச்சர்ஸ். பேரோல் வவுச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ்க்கும் சேலரி கம்ப்யூட்டேஷனுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஆர்டரை நான் எனேபிள் பண்றேன். இன்ஆக்டிவா இருக்கிற ஒரு வவுச்சர் டைப்பை எனேபிள் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அதர் வவுச்சர்ஸ்ல வந்து அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும். டாலி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ இந்த வவுச்சர் டைப்பை நீங்க எனேபிள் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணும்போது டைரக்டா அந்த வவுச்சர் டைப்பே ஓப்பன் ஆயிடும். பாருங்க, இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, F9 பர்ச்சேஸ் இருக்கு. அந்த பர்ச்சேஸ் பக்கத்துல இருக்க நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் ரிசிப்ட் நோட். சில கம்பெனில ரிசிப்ட் நோட்னு சொன்னா தெரியாது, ஜிஆர்னு சொன்னா தெரியும். அதே மாதிரி தான் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற சேல்ஸ், சேல்ஸ் ஆர்டர் அண்ட் டிசி. டிசினா டாலில வந்து டெலிவரி நோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரே டேப் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதா இருந்தா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். நவ் இந்த ஆர்டர் ரிலேட்டடா இந்த ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் டிஃபைன் பண்றது ஒன்ஸ் நம்ம இந்த வவுச்சர் டைப் எனேபிள் பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளுடைய மாஸ்டர்ஸ்ல ஆல்ட்ரேஷன் மோட்ல போனா நம்மளால இந்த ரீஆர்டர் லெவலை செட் பண்ண முடியும். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் சம்மரி ஓபன் பண்ணி நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்றத காட்டுறேன். பாருங்க, ஒவ்வொரு ஐட்டமும் 10 நம்பர்ஸ், 8 நம்பர்ஸ், 12 நம்பர்ஸ், 7 நம்பர்ஸ்னு நம்ம கையில இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரீஆர்டர் லெவலை வந்து டிஃபைன் பண்ண போறோம். இங்க வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கிட்ட தான் நம்மளுடைய ரீஆர்டர் லெவல் டிஃபைன் பண்ற பார்ட் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷோ மோர் கொடுத்தோம்னா எப்படி நம்ம வந்து வவுச்சர் டைப்ஸ் எனேபிள் பண்றதுக்கு ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஷோ மோர் கொடுத்தோம்னா நம்மளுடைய இன்ஆக்டிவும் இருக்கும். அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷோ மோர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் ரிலேட்டடா ஆர்டர் லெவல், ரீஆர்டர் லெவல் வந்து ஸ்டாக் வைஸ், குரூப் வைஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரீஆர்டர் லெவல்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரீஆர்டர் லெவல் வந்து குரூப் வைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு கீழே இருக்கிற எல்லா ஐட்டமும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். நம்ம வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு வந்து வேணுமோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம என்ன பண்ணலாம், ரீஆர்டர் லெவல் ஷோ மோர் ரீஆர்டர் லெவல் ஐட்டம்ஸ் கொடுத்தோம்னா பர்டிகுலரா ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எவ்வளவு ரீஆர்டர் லெவல் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா குரூப் வைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஏர் கண்டிஷனர்ன்ற ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணனா அது என்னுடைய பேரண்ட் குரூப். அது கீழே எனக்கு சப் குரூப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு கீழே கிரியேட் பண்ணிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த லிஸ்டிங்ல வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட் பாருங்க, பர்டிகுலரா ஒவ்வொரு ஐட்டமும்
எவ்வளவு வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. அகைன் ஐ ரிப்பீட், ரீஆர்டர் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நம்ம கையில ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும், எப்ப நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நம்ம பெரிய லெவல்ல வந்து அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ் நாலேஜ், காஸ்டிங் நாலேஜ் எல்லாம் விட்டுருங்க. இதை டாலியில டிஃபைன் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்ல ஓகே டொமஸ்டிக் ஒர்க் பண்ணும்பொழுது வீட்டில் இருக்கிற நமக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஒரு வாஷ்ரூம்ல நம்ம வந்து சோப்பு வாங்கி அடிஷ்னலாக வைக்கிறோம்னா எத்தனை சோப்பு இருக்கும் பொழுது அடுத்த ஆர்டர் நம்ம போடணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஷாம்பு ஷாஷே வந்து காலியான பிறகு நம்ம வந்து ஷாம்பு காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம், எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம அந்த இடத்துல ரீஃபில் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து நாட் ஓன்லி திஸ் எக்ஸாம்பிள், ஐ கேன் கிவ் ஆல் அவர் டொமஸ்டிக் திங்ஸ். ஓகே, நம்ம யூஸ் பண்ற ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான பால்ல இருந்து வாட்டர் கேன் வாங்கி வீட்டில் வைக்கிறதுனா கூட நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி கேன் தேவைப்படும். ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து தண்ணி கேன் ஆர்டர் போட்டா எவ்வளவு நேரத்துல நமக்கு வந்து சேரும்ன்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரீஆர்டர் லெவலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காலம்ல ரீஆர்டர் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த எல்ஜி 1.510 காப்பர் ஏர் கண்டிஷனர் வித் இன்வெர்டர் வந்து எனக்கு வந்து 5 நம்பர்ஸ் இருக்கும் பொழுதே நான் ஆர்டர் பண்ணணும், இல்ல 10 நம்பர்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் போதே எனக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிப்பேன். அண்ட் தென் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியை தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ், காமர்ஸ்லாம் படிக்கும் பொழுது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு படிப்போம், இஓக்யூன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து 10 நம்பர்ஸ்க்கு கீழே வந்துருச்சுன்னா நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்ன்றது ரீஆர்டர் லெவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணலாமா, 10 நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணலாமா, 20 நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டேப்லெட் வந்து டெய்லி கன்சியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு டேப்லெட், ஈவினிங் ஒரு டேப்லெட் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ நான் வந்து 30 டேப்லெட்ஸ் வாங்கினா எனக்கு 15 டேஸ்க்கு தான் வரும். 60 டேப்லெட்ஸ் வாங்கினா எனக்கு வந்து 30 டேஸ்க்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து 5 டேப்லெட்ஸா வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் கேட்பாங்களே, அதுதான் டெய்லி கன்சியூம் பண்ற டேப்லெட் தானே, அப்போ நீங்க மொத்தமா வாங்கி வச்சுக்க வேண்டியதானு கேட்பாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, மொத்தமா வாங்கி கடையில குவான்டிட்டி இல்லை, அவ்வளோ இல்லை, அதனால வாங்கல. ஆர் அந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அதிகமா இருக்கு, மொத்தமா என்னால வாங்கி வைக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ரைட்? ஏன் இவ்வளவு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, இது ரொம்ப டச்சிங்கா இருக்கும், நம்மளால ஈஸியா ரீகால் பண்ண முடியும். ஓகே, காசு இருந்திருந்தா நான் மொத்தமா வாங்கி வச்சிருப்பேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 10 நம்பர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றேன். 10 நம்பர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணா எனக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஆகும். 20 நம்பர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் எனக்கு 10,000 ரூபாய் தான் ஆகும். அப்போ 10 நம்பர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணா நமக்கு எக்கனாமிக்கலா, இல்ல 20 நம்பர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணா நமக்கு எக்கனாமிக்கலா அப்படின்னா 20 நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது தான் நமக்கு எக்கனாமிக்கல். பட் இதோட இது முடிஞ்சிடாது. பிளஸ் அந்த சப்ளையர் எவ்வளவு கிரெடிட் பீரியட் கொடுக்குறாரு, எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கூட நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு ஆர்டர் பண்ணாலும் எனக்கு வந்து 10 நம்பர் ஆர்டர் பண்ணா 10,000 ரூபாய், 20 நம்பர் ஆர்டர் பண்ணா 20,000 ரூபாய் என்னுடைய டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்குன்னா, அடுத்த கொஸ்டின் வந்து, ஒருவேளை நான் 20 நம்பர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்பொழுது எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குமா? எஸ், எனக்கு ஒரு 2,000 ரூபாய் பர் ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னா நம்ம மொத்தமா ஆர்டர் பண்ணிக்கலாமே. 10 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது 25,000 ரூபாய் ஒரு ப்ராடக்டோட ரேட். இதே 20 ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்றேன்னா ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து எனக்கு 22,500 ரூபாய் அப்படின்னும் பொழுது எனக்கு அப்போ வந்து 20 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து 45,000 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தானா, இல்ல இது வந்து விற்கவே விற்காது, 6 மாசம் 1 வருஷம் இழுத்து அடிக்கும் அப்படின்னா அதையே நம்ம வாங்கி குடவுன்ல அடுக்கி வைக்கணும்னு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு ஆர்டர் மெட்டீரியல்ஸ் கைக்கு ரீச் ஆனவுடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அண்ட் தென் எவ்வளவு வந்து நீங்க குவான்டிட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்றதையும் டிசைட் பண்ணணும். ஸோ நான் எல்லாமே 10 நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கும் பொழுதே நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடணும். 10க்கு கீழே இருந்ததுன்னா ஐ ஷுட் நாட் வெயிட் ஃபார் தட், நான் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை வாங்கி என் குடவுன்ல வச்சிடணும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்றேன். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்ம ஆர்டர்ஸ்க்கான ரீஆர்டர் லெவலை வந்து டிஃபைன் பண்றது. ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு நம்ம ரொட்டீனா பர்ச்சேஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்கும் பொழுது ஃபைனலான்றதை விட ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரீக்வன்சில டெய்லியோ வீக்லி ஒன்ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அண்ட் அது உள்ள போனா ரீஆர்டர் ஸ்டேட்டஸ். இதுல வந்து உங்களுக்கு ஐட்டம் வைஸ் வேணுமா, கேட்டகரி வைஸ் வேணுமா, ஐ மீன் ஸ்டாக் குரூப் வைஸ் வேணுமா, ஸ்டாக் கேட்டகரி வைஸ் வேணுமான்னு பார்க்கணும். ஸ்டாக் குரூப் வைஸ் போனீங்கன்னா ஏர் கண்டிஷனர் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐட்டமும் இப்ப கையில எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, அண்ட் தென் நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா 10 நம்பர்ஸ் இருந்தாவே நம்ம பிளேஸ் பண்ணணும். 10 நம்பர்ஸ்க்கு கம்மியா இருந்தாவே நம்ம பிளேஸ் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ரீஆர்டர் லெவல் காலம்ல வந்திருக்கு. நம்ம கையில எவ்வளவு இருக்கு, இதுல 10 இருக்கு, இதுல 8 இருக்கு, இதுல 7 இருக்கு. அப்ப ஷார்ட் ஃபால் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா ஷார்ட் ஃபால் இருக்கு.
ஓகே, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட 2 நம்பர் ஷார்ட் ஃபால் இருக்கு, இன்னொரு ப்ராடக்ட் வந்து 3 நம்பர் ஷார்ட் ஃபால் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபாலோட ஒர்க் பண்ணக்கூடாது. திடீர்னு என் கஸ்டமர்ஸ் கேட்கும்பொழுது என்னால் மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ண முடியாம போயிடும். தென் எவ்வளோ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்? 25 நம்பர்ஸ் 25 நம்பர்ஸ் 25 நம்பர்ஸ் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்றது இந்த காலம்ல அப்பியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு 25 நம்பர் இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் இருந்தாதான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்ற மாதிரி நமக்கு டாலி கைட் பண்ணும். ஸோ நம்ம கையில 10 நம்பர் கட்டாயமா இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட இந்த 2 ப்ராடக்ட்டும் 10 நம்பர் இல்ல, ஷார்ட் ஃபால் இருக்கு. அப்ப நீங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கன்னு நமக்கு வந்து ஹைலைட் பண்ணுது. ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸ் 100 ஐட்டம்ஸ் 200 ஐட்டம்ஸ் நம்ம ரிப்போர்ட்ல பார்த்துட்டு இருக்கோம்னா எல்லா ஐட்டமும் நம்ம ஏன் பார்க்கணும்? பாருங்க, இந்த ஐட்டம்க்கு நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். ஏன்னா 10 நம்பர்ஸ்க்கு கம்மியா இருந்தா தான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். இங்க 10 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு ஷார்ட் ஃபாலே இல்ல, அதனால நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறது இல்ல. ரைட்? ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோமான்னு கேட்டா நிச்சயமா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறது கிடையாது. அப்போ இந்த ஐட்டமும் எனக்கு ஏன் இந்த லிஸ்டிங்ல காட்டணும்? இது என்னுடைய டைம் வேஸ்ட் தானே. இந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்பொழுது தேவையில்லாதது என் கண்ணில் பட்டுச்சுன்னா தேவையான விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஷோ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்ல ரீஆர்டர் குவான்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாருங்க, நான் ஷோ ஆல் கொடுத்தா நம்ம கிட்ட இருக்க 4 ப்ராடக்ட்டையும் இங்க லிஸ்ட்ல காட்டுது. இந்த 2 ப்ராடக்ட்டும் நான் ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். 2 ப்ராடக்ட் வந்து குறைவா இருக்கு, ஆர்டர் பிளேஸ் பண்ணியே ஆகணும். பாருங்க, 2 ப்ராடக்ட்டுக்கு ஷார்ட் ஃபால் இருக்கு, கட்டாயம் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்ன்றத இந்த இடத்துல டாலியே சஜஷன் கொடுத்துருச்சு. ஆர்டர் டு பி பிளேஸ் 25 நம்பர்ஸ் 25 நம்பர்ஸ். சரி, அடுத்த 2 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஷார்ட் ஃபாலே இல்ல, ஆனா பார்டர்ல இருக்கு. 10 நம்பர்ஸ் நம்ம கையில கட்டாயமா இருக்கணும். ஆனா இப்போ ஷார்ட் ஃபால் கிடையாது, 10 நம்பர்ஸ் இருக்கு. எதுக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாமே, நீங்க பிளேஸ் பண்றதுன்னா பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு இந்த இடத்துல டாலி ரிப்போர்ட்ல காட்டுது. ஆனா இதே 12 நம்பர்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ரிப்போர்ட்டுமே காட்டாது. ஐ வில் ரிப்பீட், அந்த ரிப்போர்ட்டை பாருங்க. ரீஆர்டர் ஒன்லி, எதெல்லாம் நம்ம ரீஆர்டர் பண்ணணும்னா இதை கட்டாயமா ரீஆர்டர் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனா ஃபைனலா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இந்த லிஸ்ட்லயே நமக்கு காட்டல. என்ன சொல்ல வருதுன்னா, அதை பத்தின ரிப்போர்ட்டே நம்ம இப்ப பார்க்க வேண்டாம், ஏன்னா தேவையான அளவுக்கு குவான்டிட்டி இருக்கு. ஸோ பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல ஷோ ஆல் இருக்கு. ஷோ ஆல் கொடுத்தா நம்ம கையில இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் காட்டும். ரீஆர்டர் ஒன்லின்னு கொடுத்தா இப்போ நீங்க ரீஆர்டர் பண்ண வேண்டிய குவான்டிட்டியை மட்டும் உங்களுக்கு காட்டும். அதுதான் இந்த ஆப்ஷன் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. அதுலயுமே இது 2ம் கட்டாயமா பண்ணணும். இது நீங்க பண்ணலாம், பண்ணாமலும் விட்டுடலாம். சரி, இப்போ இந்த ஷோ ஆல் கொடுத்துட்டு இது வந்து ரீஆர்டர் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில இருக்க க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணாம, நம்ம கையில இருக்க க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணாம, ஸ்டாக் என்னதான் நம்ம கையில இருந்தாலும் ஏற்கனவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த குவான்டிட்டியும் அது கன்சிடர் பண்ணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஏற்கனவே சில சேல்ஸ் ஆர்டர்ஸ் வந்திருக்கும், அதையுமே கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா 2 காலம் அங்க ஆல்ரெடி இருக்கு. நம்ம வேணும் பொழுது அந்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு எஃபெக்டிவா காட்டும். ரைட்? ஸோ டு சம்மரைஸ் வித் திஸ், ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் நம்ம ரிப்போர்ட்ல பார்க்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு வவுச்சர் டைப்பை எனேபிள் பண்ணிருக்குமான்னு பார்த்துக்கோங்க. அதை எனேபிள் பண்றது ரொம்ப ஈஸி. நார்மல் வவுச்சர்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல பர்ச்சேஸ் பக்கத்துல இருக்க நேவிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் ஆர்டர் ஹைலைட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹைலைட் ஆயிருந்தா நமக்கு ரீஆர்டர் மேனேஜ்மெண்ட்க்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய மாஸ்டர்ஸ்ல ஆல்ட்ரேஷன் மோட்ல ஷோ மோர் கொடுத்துட்டு ரீஆர்டர் லெவல் வந்து ஐட்டம் வைஸோ குரூப் வைஸோ நம்ம பண்ணிக்கலாம். குரூப் வைஸ்னா எந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம்க்கு நம்ம டிஃபைன் பண்ண போறோமோ அந்த பர்டிகுலர் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஆல்னு கொடுத்துருக்கேன். ரைட்? நீங்க ஆல் குரூப்ஸும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஐட்டம்ஸ் அதோட ரீஆர்டர் குவான்டிட்டி இந்த லிஸ்டிங்ல வரும். ஓகே, இதுலயே இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அட்வான்ஸ்டு ரீஆர்டர் லெவல்னு ஒன்று இருக்கு, அட்வான்ஸ்டு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட்? ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லெவலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் நம்ம இன்னொரு செஷன்ல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? So this is how we manage the reorder level. Right? Okay. So now I'm going to demonstrate you few things. அதாவது டாலி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்வாய்சஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் டாலில ஜென்ரேட் ஆகிற இன்வாய்சஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.
ப்ரொஃபஷனலா இருக்கும். அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஃபார்மேட் வந்து எங்களுக்கு வேற மாதிரி வேணும், கலர் பேட்டர்ன்ஸ் வேணும், லோகோ வேணும், நான் டீல் பண்ற ப்ராடக்ட் எனக்கு வந்து டாப்ல வந்து இமேஜ் கொடுக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, இது நம்ம வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்க்கு வந்து நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து அடிஷனலா ஃபீல்ட்ஸ் எவ்வளவு வேணுமோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய இன்வாய்ஸ்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்து நம்ம மேனுவலா பண்ணுவோம். ரைட், முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் அண்ட் சைன் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இப்போ நம்ம கொரியர் ஸ்டாப் பண்ணியாச்சு மேக்ஸிமம். அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் அண்ட் சைன் பண்ணி திருப்பியும் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து இமேஜ் எடுத்தோ இல்ல நம்மளுடைய ஸ்கேனிங் மிஷின்ல ஸ்கேன் பண்ணியோ இமெயில்ல இல்ல வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இந்த நியூ எரால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, டாலில இருந்து ஒரு இன்வாய்ஸ டைரக்டா பிடிஎஃப் ஃபார்மேட்ல சேல்ஸ் என்ட்ரி போட்ட உடனே வாட்ஸ்அப் மூலமாவோ இமெயில் மூலமாவோ ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம தனியா ஒரு சீல் அண்ட் சிக்னேச்சரை வந்து மேனுவலா போடுறது பதிலா நம்ம டாலிலேயே நம்மளுடைய சீல் அண்ட் சிக்னேச்சரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு வாட்டி சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து வித் சீல் அண்ட் சிக்னேச்சர் ஈவன் டைரக்டா டாலில இருந்து வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல இமெயில் மூலமாவோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கம்யூனிகேட் ஆகும் அட்டாச்மெண்ட்ல. ரைட், ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ரைட், ஸோ வி ஹாவ் அ ப்ராடக்ட் கால் talihr.com. இஃப் யூ ஆர் அன் அக்கௌண்டன்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமா உங்களுடைய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய HR எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய ரெஸ்யூம்ஸை வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கான டெக்னிக்கல் ரவுண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த லொகேஷன்ல என்ன சேலரி கேட்டகரியில என்ன ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அந்த ஜாப்க்கு உங்களை இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. ஆல்சோ வி ஆர் அவைலபிள் அட் லிங்க்டின்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. லைக் நம்ம வந்து ஃபேஸ்புக்கோ இல்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ வந்து மெம்பரா இருக்கிற மாதிரி உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கிங்கை வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி லிங்க்டின்ல நீங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா வந்து நம்ம ஜாபை தேடுவோம் இல்லையா, நம்மளுடைய ரெஸ்யூம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அப்டேட் பண்ணி லிங்க்டின்ல நம்ம அவைலபிளா இருந்தோம்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கேண்டிடேட் சோர்ஸ் பண்றது லிங்க்டின் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில எம்என்சிஸ்ல எல்லாம் மோஸ்டா லிங்க்டின் மூலமா சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கௌண்டன்ஸ் கம்யூனிட்டியும் லிங்க்டின்ல அவைலபிளா இருந்தா அவங்களுடைய நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஜாப் சர்ச்சிங்கை வந்து பெட்டர்மெண்ட் ஆக்கிறதுக்கும் லிங்க்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஒரு நாளைக்கு ஒரு தடவை இன்ஸ்டாகிராம் இல்ல வந்து நம்ம ஃபேஸ்புக்ல போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி டெய்லியுமே நம்ம லிங்க்டின்ல போயிட்டு நமக்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் பார்ட்டிசிபேஷன்.